என்ன அத்தை காலையிலே இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க? அத்தை என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நேரமாச்சுல, கடையை திறக்கணும், சாவியை வாங்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன், அவ்வளவுதான். சாவியை வாங்கணுமா? யார்கிட்ட இருந்து? அது நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா கிட்ட இருந்துதாம்மா. இரு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா இது பழக்கம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாவியை தனியாக வச்சுக்காம ஒரே சாவியை வச்சு ஊர் பூரா யூஸ் பண்ணுறீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் ஆகிடும், நான் போய் வாங்கிட்டு வரேன். அத்தை இருங்க, நானும் வரேன், வா போகலாம். அண்ணா அண்ணா சொல்லுமா தங்கச்சி. அண்ணா எனக்கு சாவி வேணும், நான் கடையை திறக்கிற நேரம். சாவியா? இருமா எடுத்துட்டு வரேன். இந்தம்மா தங்கச்சி சாவி. ரொம்ப நன்றிண்ணா, நான் போயிட்டு வரேன். தங்கச்சிம்மா, நம்ம ஊரில் திருவிழா வருது, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. சரி அங்கே பார்ப்போம். சரிங்கண்ணா. எல்லாரும் தனித்தனியாக போட்டு சாவி வச்சுக்கலாம்ல, எதுக்கு ஒரே சாவியை வச்சு ஊர் முழுக்க வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா, இது இந்த ஊரோட விதிமுறை. அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியும்ல, நம்மளுடைய எல்லா கதவையும் இந்த பூட்டு திறக்காது பூட்டு சாவி. நம்மளுடைய முக்கியமான ஒரு லாக்கரு, அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் பிளானில் இருக்குமே பேங்க்கு, அதை போட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும், பஞ்சாயத்து போர்டோட லாக்கரை திறக்கிறதுக்கு, இந்த மாதிரி முக்கியமான இடத்தோட சாவியை நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் நம்பி கொடுத்து வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம பண்ணுங்க, சொன்னால் கேட்கவா போறீங்க? சரி திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம்மா, வா போகலாம். ஏய் ராதா, எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஏய் மீனா, எப்போ வந்த? எல்லாரும் ரோட்ல நின்று பேச வேணாம், வாங்க ஊர் பக்கம் போயிடுவோம். என்னப்பா ராஜு, என்ன இவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக வந்து? ஒன்றும் இல்லை தாத்தா, நம்ம ஊர் திருவிழாக்கு அந்த கப்பை எடுக்கணும்ல, அது நம்ம எதிர் வீட்டு தாத்தா சோமு தாத்தா வச்சுருந்தாரு. அது அப்படியே தூக்க கலக்கத்தில் பள்ளத்துக்குள்ளே போட்டுட்டார் போல இருக்குது. இப்போ எடுக்க முடியல, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரே கவலையாக இருக்குது. அந்த கப்பு இருந்தால் தானே போட்டியை நடத்த முடியும். ஆடக்கடவுளே, இப்போ என்ன செய்யறது? வாங்க இங்கேயே நின்று பேசினா எப்படி, எல்லாரும் அங்கே போய் பார்ப்போம். பேசாமல் அதை ஒரு காந்தக்கல்லை வச்சு எடுத்துருவோமா? அது முடியாதுமா, சாவி பித்தளையினால ஆனது. ஏதாவது கம்பி விட்டு எடுக்க முடியுமா? அந்த பள்ளம் ரொம்ப குட்டி, அதுக்குள்ளே கம்பி எல்லாம் போகாது. என்னதான் செய்யறது? சரி, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றுவோம், அது வடிகால் தானே. அடுத்த வடிகாலுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நம்ம போய் அங்கே தீயணைப்பு வீரர்கிட்ட சொல்லி அதை எடுத்துருவோம். அவங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஊர் விதிமுறை எல்லாம். சரிதான், சரி அப்படியே பண்ணுவோம் வாங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவை சொன்னோம்மா, இது ரொம்ப சிறப்பு. ஐயா, நான் இப்படி கேட்குறேன்னு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனால் எல்லார்கிட்டேயும் பூட்டு இருக்குது, அதுக்கு தனித்தனியாக ஒரு சாவியை வச்சுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஊர் முழுக்க ஒரே சாவியை வச்சுட்டு எதுக்கு இப்படி அவஸ்தைப்படுறீங்க சொல்லுங்கள்? கேட்குறது சரிதாம்மா. இப்போது முதல்லலாம் எங்ககிட்ட தனித்தனியாக தான் சாவி இருந்தது. அப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க, யாருக்கிட்டையும் பேசணும், யாரையும் அது பண்ணி சார்ந்து வாழணுங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இப்போ பாரு, நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்டவணை இருக்குது. இந்த நேரத்தில் சாவி இவங்ககிட்ட தான் இருக்கும், தேவைன்னா போய் வாங்கிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. அது மூலமாக ஒருத்தருடைய தனிமை போகுது, இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு உதவி கூட கிடைக்குது. இப்போ பாரு, நீ ஊர்லேருந்து வந்திருக்க, ஆனால் எங்களோட சேர்ந்து எங்கள் நலனுக்காக எங்களுக்கு உதவி செஞ்சல. இதே மாதிரி தாம்மா எல்லாரும் ஒத்துமையாக வாழறதுக்கு ஏதாவது ஒரு விதிமுறைங்கிற பேரில் ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிறோம். இந்த ஊரில் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக வாழறதுக்கு இதுவுமே ஒரு காரணம். சரியா சொன்னீங்க. வினோதமாக இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதே மாதிரி ஒரு வினோதமான இல்லை விசித்திரமான விதிமுறை உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கா? இருந்தால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லிட்டில் சிங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சரி, சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக விசித்திரமாக வினோதமான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.